வெல்கம் டு ஆர்கே கலெக்ஷனின் ரித்தி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பூரி, அதை கூட சன்னாவும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்ல சாஃப்டான பூரியும் அதற்கான டேஸ்டியான சன்னாவும் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நைட்டே நம்ம வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து ஊற வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம பூரிக்கு மாவு ரெடி பண்ணிப்போம். கோதுமை மாவு, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணோம்னா பூரி நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பூரி மாவை ரெடி பண்ணிவிடுவோம். இப்போது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுப்போம். தக்காளி, அதே வெங்காயத்தை பொடியாகவும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை. இப்போது நம்ம வாணலில் வெங்காயம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சும்மா 2 வதக்கல் மட்டும் வதக்கி அதை நம்ம அரைச்சி எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு ரெடி பண்ணிப்போம். இப்போது ஒரு வாணலில் எண்ணெயை ஊற்றி ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இலையெல்லாம் போட்டு தாளிச்சுப்போம். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா வெங்காயம், அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் விழுது, அதையும் இதில் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா அரைச்சிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தக்காளியையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பச்சை வாடை போகிற அளவுக்கு வெங்காயம், தக்காளி 2ஐயும் நல்லா அரைச்சி எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு, தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிப்போம். நல்லா இப்போது வதங்கிடுச்சு இல்லையா. இப்போது நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை எடுத்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துப்போம். ஏன்னா கொஞ்சம் நமக்கு சன்னா திக்னஸ் கிடைக்கும், அதிகமாகவும் நமக்கு குவான்டிட்டி கிடைக்கும். இப்போது வேக வச்ச சன்னா அது கூடயே அந்த தண்ணியையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த கடலையும் இதுலேயே சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சன்னா ரெடி. இப்போது நம்ம பூரி ரெடி பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஆயில் எடுத்து அதில் அப்ளை பண்ணிக்கலாம். இது கூட நம்ம பூரியை போடலாம். கொஞ்சம் லைட்டாக அமுக்கி எடுக்கும் போது நமக்கு பூரி நல்லா உப்பி வரும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பூரி ரெடி. இப்போ நம்ம சர்விங் பவுலில் எடுத்துக்கிட்டு இந்த சன்னா ப்ளஸ் பூரியை வச்சா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம பூரியில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.